இன்னைக்கு காலையில தான் வந்தீங்களா மாப்ள? விமல், மாலை நீங்களே போட்டு விடுங்க. போட்டுக்கோங்க. மச்சான் வாங்க போலாம். வாங்க. महागणपतये नमः पर्व ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा नमो भ्राजपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते स्तम्भोदराय एकदन्ताय विष्णुपदाचिने सुविदाय श्रीप्रथमोत्थके नमो नमः स्वाहा ओम कुटिंग मामले शुक्लां भरतरं विष्णुं शिवरं प्रसन्नवनं ध्याये सर्वविघ्नोपशान्तये नमो भारते द्वारा कुलदेवता अनुग्रह फलप्राप्त कैलविष्णुः लड्डूपूर्वो ओम रत्नगे स्वाहा रत्नगे नमः नारायणाय धीमहि तन्नो अग्निज्योतिर्यात् स्वाहा नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुज्योतिर्यात् स्वाहा महादेवाय धीमहि तन्नो लक्ष्मीज्योतिर्यात् स्वाहा लक्ष्मीनारायणाय नमः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रप्रचोदयात् स्वाहा कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो मामहेश्वराभ्याय नमः पुष्पदे प्रतापदे गौरीदेवताभ्याय स्वाहा गौरीदेवताभ्याय नमः पुण्णाशिन वांगो சரிங்க சாமி गणेशादि पंचलोक बालक देवताभ्याय स्वाहा गणेशादि पंचलोक बालक देवताभ्याय नमः ओम शन्नो मित्रक्षुम्बर्णः शन्नो भवत्प्रज्ञां शन्न इन्द्रो बृहस्पतिः பொண்ணு கூட்டி வர சொன்னாங்க. அக்கா பாப்பா என்கிட்ட கொடுங்க. ஓ சரி 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 அழாத. இந்தா வெண்ணிலா கொடு. வாங்க நீ வா போலாம். குழந்தை அமைதியாயிட்டா பாரு. இப்பவே அண்ணி கூட நல்லா ஒட்டிக்கிட்டா. அதான் धीर ना 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 धीर ना 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 धीर
प्रजापतिः तन्नो विष्णुर्ब्रह्मः नमो ब्रह्मणे वदिष्यामि तन्मामवदो तद्वक्तारमवदो अवदु माम् अवदु वक्तारम् ॐ शान्तिः तन्नो मित्रसंवरणः तन्नो बृहस्पतिर्यमां तन्निगन्धो बृहस्पतिः तन्नो विष्णुर्ब्रह्मः नमो ब्रह्मणे नमस्ते वायो वामेव प्रत्यक्षं ब्रह्मासि वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं धर्मवादिशं सत्यमवादिशं तन्मामावीद सत्कारमावीद आवीज्ञाम् आवीप्रस्कारम् ॐ शान्तिः सहना भवतु सहनौ भुनक्तु सर्वैर्गणबावहै तेजस्विनापतिमागच्छावहै ॐ शान्तिः ॐ धातवेदसे नवां सोममरातिपौनदः वेदः शनः पडत्तु युक्तानि विद्वानावीदशीलं पितादग्निः तामग्निवर्णान्तपशाजनन्तीं वै रोषणीं कर्मफले उत्तां देवीं शरणमहं प्रपद्ये सुदर्शिदर्शे नमः अग्नेत्वं भारख्यामत्यो उत्तान् पुष्टियुक्तानि विश्वापूष्टिप्रत्युपदानभद्रे भवालोकादिगणिजादिगणयोः विश्वान्नो दृष्टः जातवेदसूदं गणावाबीजादिवक्षे अग्ने अग्निर्वन्मनशास्त्राणो उष्माहं पत्यपदाधनूनां குழந்தைக்கு இந்த புகை ஒத்துக்கா தூக்கிட்டு வெளியே போ தூக்கிட்டு போ பக்கத்துல இரு என்ன என்னப்பா என்னப்பா என்னடி சொல்லும் ஏய் தூக்கிட்டு போய் சமாதானப்படுத்து போ போ भ्रातपतके नमो गणपतके नमः प्रमदपतके नमस्ते स्थलम्बोधराय गृन्दाय विघ्नविनाशिने शिवदाय श्रीप्रथमोत्तके இந்தாங்கோ இந்த திருமாங்கல்யத்தை எல்லாரும் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. ஓம் சகசிரசீர்ஷா புருஷா சகசிராட்ச சஹஸ்ரபாத் சவோவிம் விஸ்வதோ வித்வா அத்தியதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதம் சப்னம் யத்பூதம் தஸ்ய दाम्बदत्तशेषाणः यदन्नीनादिरोहति एदावाणस्य महिमा ततो जायाहुश्च पुरुषः पादोऽस्य विश्वाभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादो पुरुषः पादो
மாப்பிள்ள நம்ம திருமாங்கல்ய தாரணம் பண்ணுங்கோ. திருமாங்கல்ய தேவதாப்யோ நமோ நமஹ. சகலவாத்தியம் வாசிங்கோ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்ய தேவதாப்யோ நமோ நமஹ. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்கசுமங்கலி பவ. தனம் தான்யம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம் வச்சரம் தீர்க்கமாயு. ரோஜனோ ரோஜமானசோபமான கல்யாணः சர்வஸ்யாப்தே சர்வபத்ரே சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜெயதி. திருமாங்கல்யத்தில் குங்குமம் விடுங்கோ. குங்குமத்தை அப்படி சுற்றி வந்து நெத்தியில் இட்டு விடுங்கோ. தீர்க்கசுமங்கலி பவ. திருமாங்கல்யத்துக்கு குங்குமம் இடுங்கோ. தீர்க்கசுமங்கலி பவ. எழுந்து அக்னியை 3 தடவை சுற்றி வாங்கோ. நாத்தனார் வந்து வழக்கு எடுங்கோ. மாப்பிள்ளை மாறி உட்காருங்க. இந்த பொண்ணை எங்க பா தூக்கிட்டு போறீங்க? இந்த பொண்ணுக்கு பைத்தியம். மனநல ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருச்சு. சரி பார்த்து கூட்டிட்டு போப்பா. சரிங்க. செல்வி, எதுக்கு அந்த பொண்ணை அப்படி தூக்கிட்டு போறாங்க? ஏதோ பைத்தியமாக்கா. மனநல காப்பகத்துல இருந்து தப்பிச்சு வந்துருச்சாக்கா. அதான் தூக்கிட்டு போறாங்க. ஐயோ பாவமே. இந்த ஆத்தா மகமாய் தான் அந்த பொண்ணை குணமாக்கி அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சேர்க்கணும். சரி சரி நீ வா, அங்க வேலை இருக்கு வா. என்னத்த? யாரும் மனநல சரியில்லாத பொண்ணாமா தப்பிச்சுட்டு வந்துருச்சான், அதான் கூட்டிட்டு போறாங்க. சரிங்க அத்தை. குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லலாம். எதுக்கு? புகையா இருக்குல்ல. ஏய், இந்த பொம்பளை எவ்வளவு ஆட்டம் போட்டா.
ஏன் எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி பைத்தியத்தை பார்த்ததே இல்லடா. சே அண்ணா என்ன ஆட்டம் போட்டு என்ன பண்றது? இப்போ மாட்டிக்கிட்டால. டீனுக்கு ஃபோன் பண்ணு. இரு அதுக்கு முன்னாடி அந்த பொம்பளைக்கு ஃபோன் பண்ணி அந்த வேனை இங்க எடுத்து வர சொல்லலாம். சீக்கிரம் அண்ணா. வா சீக்கிரம் வா. சரி அண்ணா. எழுந்து போய் அம்பாளை சேவிச்சுட்டு வாங்கோ. வாம்மா, அத்தையே வாம்மா. உபஸ்தானம் கரிஷ்யே. வாங்க வா தம்பி பாத்துமா. ஹலோ நாகம்மாவா? நாங்க அந்த பைத்தியத்தை பிடிச்சிட்டோம். மெட்ராஸ் தாம்பரத்துல துர்கை அம்மன் கோயில் இருக்கு, அங்கதான் இருக்கும். இதோ வந்துடுறேன், இதோ வந்துட்டே இருக்கேன். அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. இதோ பக்கத்துல தான் இருக்கேன். சரி ஓகே. நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீங்க டீனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ சார், நாங்க அந்த பைத்தியத்தை பிடிச்சிட்டோம் சார். சரி. ஒரு கார் டிக்கில ஏறி சென்னைக்கே வந்துருச்சு. ம். ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருச்சு சார். இப்பதான் மயக்க மருந்து கொடுத்து பிடிச்சிட்டு வந்து வேனுக்குள்ள வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க சார். அவளை மறுபடியும் ரிஸ்க் எடுத்து நீங்க இங்க கொண்டு வர வேணாம். ஆ வழியில தப்பிச்சிட்டானா ரொம்ப கஷ்டம். ஆ அவ அந்த ஊர் பொண்ணு தானே. நீங்க அவளை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்துல சேர்த்துருங்க. சரி சார். அந்த டீன் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. பேஷண்ட் ரொம்ப வயலண்டான பேஷண்ட், கவனமா பாத்துக்கணும்னு சொல்லுங்க. சரி சார். ஏய், இவளை இங்கே கீழ்ப்பாக்கம் மனநல ஆஸ்பத்திரியில விட்டு வர சொல்றாரா? அப்படியா? ச்சே, நம்ம இடத்துக்கு கூட்டு போய் நல்லா சாத்துல அவன் நடிச்சு. கவலைப்படாதடா, இங்கேயும் பசங்க இருக்காங்க, அவனுங்க பாத்துக்குவானுங்க. சரி, அந்த அம்மா வர வரைக்கும் இங்கேயே உட்காந்துருப்போம். நீ போய் உள்ள உட்காரு. அண்ணா, உங்க 2 பேரும் இப்படி மனக்குளத்துல பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது நம்ம யாரோட விருப்பமும் இல்ல, இது அந்த கடவுளோட விருப்பம். அதான் இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த கல்யாணம் நடக்குது. இந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கல்யாணம். நெறிஞ்ச கோயில்ல இருந்து சொல்றேன், எப்பவுமே இந்த குழந்தைய விட்டு பிரிய மாட்டேன். இனிமே இந்த குழந்தை தான் என் உலகம், உயிர் எல்லாமே. அண்ணா, நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கலாம், ஆனா இனிமேல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுண்ணே. உன் வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே சந்தோஷம்தான். உங்க 2 பேரையும் சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு அதுதானே படுது. நீ வேணா பாரு, அதான் நடக்கும். சரிண்ணே, 2 பேரும் வந்து வண்டியில ஏறுங்க. என்னடாமா? என்னம்மா? என்னாச்சு? ஏம்மா அலறீங்க? எதுக்கு அங்க பார்த்து அலறீங்க? அது என்ன வண்டின்னு பாக்குறீங்களா? அது மனுஷங்க சில பேருக்கு மனசு சரியில்லாம போயிடும், அவங்கள கூட்டிட்டு போறதுக்கான வண்டி தான் அது. பாவம், யாருக்கும் மனசு சரியில்லை போல இருக்கு, அதனால தாண்டி செல்லம் அந்த வண்டியில கூட்டிட்டு போறாங்க. அல்லாதட செல்லம். அவங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடணும்னு சாமியை வேண்டிக்கோ. நீ நியாயமா யோசிச்சு ஒரு நீதியை தான் பண்ணிருக்க. உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும் விமல்.